பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுக்க வல்லவராக. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க. இந்த மாதத்தில் கூட நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம் பயணத்தை தொடங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு உயர்வை நாம் அடைய முடியும். நிறைய நேரத்தில் பாருங்கள், வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு பக்தியை வாழ வேண்டும். வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும். வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக்கொள்ளும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஏன் பொறுமையை குறித்து நான் சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டாய். இந்த காத்து கொண்ட ஒரு மனுஷனை பாருங்க, பூமியில என்ன நடக்க போதான் அப்படிங்க, சோதனை காலம் வரப்போகுது. அந்த சோதனையில நான் என்ன பண்ணுவேன், உன்னை சோதிக்க விட மாட்டேன், நானும் உன்னை காப்பாற்றுவேன், நானும் உனக்கு உதவி செய்வேன், நானும் உன்னை வழிநடத்துவேன். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன் கூட இருப்பேன்றார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு கூட இருக்க கற்றுக்கொள்ளும். சோதனைகள் அநேகருக்கு வருவதுக்கு நிறைய நேரத்தில் சூழ்நிலை வரும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை பாருங்க, ஒரு மாதம் நல்லா போகும், இப்போ தான் அடுத்த மாதம் ஒரு பிரச்சனைகள் போகும். பாருங்க, குடும்பத்தில் நல்லா செஞ்சுட்டு குடும்பத்துக்கு ஒரு சண்டை சச்சரோடு இருப்போம். நீங்கள் எத்தனை சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சோதனை மத்தியில தேவன் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ தேவன் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும்னா நாம் ஒரு காரியம் சொன்னோம்னா வசனங்களை கை கொண்டவராய் மாற வேண்டும். இன்னைக்கு வசனமே இல்லை, நான் சும்மா வருவேன், கர்த்தருக்கு நன்மை எப்படிங்க செய்ய முடியும்? அவருடைய வசனம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். பிள்ளைதலிப்பியா சபையை பார்த்து சொல்றாரு, அந்த ஜனங்க பாருங்க வசனத்தை கை கொண்ட ஜனம். அந்த சபை வசனத்தை கை கொண்டிருக்குது, அந்த ஜனம் வசனத்தை கை கொண்டிருக்குது. வசனம் உள்ளதுனால அந்த ஜனங்களை தேவன் காப்பாற்றுகிறாராம். இன்னைக்கு உன்னையும் என்னையும் காப்பாற்றணும்னு சொன்னா நாம் என்ன பண்ணோம், வசனங்களை கை கொண்டவளாய் மாற வேண்டும். வசனம் கூட இருந்தா ஒரு பெரிய காரியங்களை பார்க்க முடியும். கவனிங்க, மத்தேயு புத்தகத்துல 4:3 வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். கவனிங்க, நீ தேவனுடைய குமாரன் ஆனா இந்த கல்லை அப்பமாக்கும். அப்போ தேவனுடைய குமாரன் தான் சொல்லிட்டு என்ன பண்ண அடையாளப்படுத்திருக்கலாம். அடையாளப்படுத்துக்கு நம்ம கல்லை அப்பமாக்கணும். அப்போ பிசாசு சொன்ன வேலையை செஞ்சிருக்கணும். அப்போ சோதனை வரும்போது, இந்த சோதனைக்காரம் வரும்போது உடனே என்ன பண்ணுறதுன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்றது. அப்போ வசனத்தை ஒரு மனிதன் காத்து கொண்டிருப்பதனால சோதனைக்கு தப்பித்து கொடுக்கிறான். எப்படி காப்பாத்தினார் பார்த்தீங்களா? எப்படி காப்பாற்றப்படுறான் பார்த்தியா? வசனம் உள்ளே இருந்தது, அந்த வசனங்களை உள்ளே வைத்து கொண்டு வந்தார்கள். அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு காரியங்களை ஜெயிக்கிறார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட வசனம் இருக்கா? ஒரு காரியங்களை மேற்கொள்வதுக்கு வசனம் இருக்கா? இல்லையே, தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? ஏங்க இவ்வளோ நாள் சபைக்கு போகிறேன், என்ன தான் கற்றுன்னு வரேன், டெய்லி பைபிள் எடுத்து படிக்க என்ன தான் கற்றுக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதம் நெருக்கடியாக போகுது. நெருக்கடியாக போகும்போது என்ன பண்ணலாம்? நெருக்கமாக இருக்குன்னு புலம்பக்கூடாது. இந்த நெருக்கமான நேரத்தில் வேலை இல்லாத சூழ்நிலை, சுற்றிலும் எல்லா விதமான பல விதமான ஒரு நெருக்கம் வந்திருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணா, நிறைய நேரத்தில் வசனம் ஒன்றுக்குள்ள இருந்தால், கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை வைப்பார். அப்போ கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கும்போது அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என் தேவையை சந்திப்பார், அவர் என்னோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறது, நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வது கிடையாது. வசனம் தெரியாது. எத்தனையோ வசனங்க மனப்படமாக வச்சுருந்தா கூட அந்த நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது பழக்கப்படலை. நீங்கள் அதில் பழக்கமானாதான் அந்த வசனங்களை நீங்கள் அப்படி எடுத்து சொல்ல முடியும். பழக்கம் உள்ளவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், சோதனைக்காரன் வந்து நிற்கிறான், இந்த கல் அப்பமாக்கிடுவோம். பாருங்கள், நமக்கு ஏற்கனவே பசி. இந்த பசி நேரத்தில் என்ன பண்ணுறான் சோதனைக்காரன் வந்து, நீ இதை கல் அப்பமாக்கி தின்னும். உடனே அப்பத்து மேலே நம்ம கவனத்தை கொண்டு போகிறான். உடனே பாருங்கள், நம்ம கவனம் அங்கே போச்சுன்னா உடனே அது மேலே கவனிச்சு, ஆமாம் இது மாற்றம் அப்படின்னு சொன்னால் மாறிக்கும். ஆனால் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை. அப்போ அவருடைய கவனம் எங்கேச்சு? தேவ வசனத்தின் மேலே, தேவ வார்த்தை மேலே அவருடைய கவனம் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கவனம் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த வசனத்தை காத்து கொள்ளுப்பீங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை கை கொண்டிருப்பீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கவனம் அது மேலே இருக்கும். 1 தெசலோனிக்கர் 3:5 வாசிக்கும் பாருங்க.
ஆகையால் நானே பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டு என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். கவனிங்க, எதுக்கு சோதனைக்காரனா? ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறானா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளத்தான் சோதனைக்காரன் உள்ள வரான். அப்ப பிசாசு உள்ள வரும்போது நாம என்ன பண்ண, விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவனாய் வாழ வேண்டும், விசுவாசம் உள்ளவனாய் நடக்க வேண்டும், விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. அதனால தான் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் ஒரு நாளும் விடல. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ முடிக்கிறாரா? விசுவாசம் மாத்திரம் நான் விடவில்லை. அப்போ எதெல்லாம் விடுற? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் எதை விடனா? விசுவாசம் விடவில்லை. ஆனால் நம்ம பாருங்க, கண்டது குப்பை கூட எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்குவோம். ஒரு பேக்கில் பாருங்க, அத்தனையும் தூக்கி உள்ள போட்டு வருவாங்க. ஒரு ஊருக்கு போனால் அத்தனையும் உள்ள போடுவாங்க. எல்லாம் போட்டியே, உனக்குள்ள விசுவாசம் போட்டியா? விசுவாசமான காரியங்கள் என்ன பண்ணுது? நிறைய நேரத்தில் இருக்காது. அங்கே போனால் இது இல்லைன்னா என்ன பண்ணுது, அங்கே போனால் இது கிடைக்கல என்ன பண்ணுது, அங்கே போனால் எப்போ எங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இது இல்லைனா அது இல்லைனா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாத காரியங்களாம். ஏங்க, நமக்காக கர்த்தர் ஒரு கடை வச்சுருப்பாருங்க, நமக்காக தேவையை சந்திக்க அங்கே ஒரு ஆட்கள் வச்சுருப்பாங்க, நமக்கு இந்த பொருள் அங்கே கிடைக்குங்க. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்கானா? இல்லை. பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த விசுவாசம் குறைவுள்ள மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. துவக்கமும் முடிவும் அவர்தான். இந்த தேவனைத்தான் நாம் நோக்கி விடுறோம். விசுவாச துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுகிறோம். அப்ப விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவர் தேவன். இந்த தேவனுடைய வசனங்கள் தான் நமக்குள்ள தங்கியிருக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் ஒரு நாளும் குறைப்படாது. விசுவாசம் உள்ள மக்களாக இருப்போம், விசுவாசமாய் நடப்போம். இன்றைக்கு விசுவாசம் குறைவாக இருக்குதுமா இல்லையா என்று செக் பண்ணி பார்க்க இப்போ சோதனைக்காரன். அதனால தான் தேவன் சொல்றார் பாருங்க, நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். இவைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன், நமக்கு உதவி செய்ய தேவன். அங்கே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுருவை நீங்கள் பார்க்கும்போது பேதுருக்கிட்ட சொல்றாரு, சாத்தா இப்போ என்ன பண்ணா, உன்னை சூளையில் புடைக்கிறது போல இப்போ புடைக்க போகிறான். என்கிட்ட கேட்டான், நீ என்ன பண்ணு, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அப்போ இந்த மனிதனும் விசுவாசம் குறைவுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறான், விசுவாசம் மற்றவனாய் காணப்படுகிறான். சேவல் கூவதுக்கு முன்னே 3 தடவை என்ன மறுதளிப்ப, விசுவாசம் குறைவுள்ள ஒரு மனிதனாக மாறிக்கொண்டிருக்க போற, என்னை மறுதளிப்ப, சத்தியம் பண்ண தொடங்குவ, அவரை நான் அறிந்ததில்லைன்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கலாம். இப்படி மாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணுறதுன்னா, நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்புறம் சோதனைக்காரன் உள்ள வரத்துக்கும் அனுமதி, இந்த பக்கம் உனக்காக விழுந்து போகாதபடிக்கும் காண்பு பாதுகாத்து. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்ன வார்த்தை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்காவில் வாசிக்கும்போது 22:31 வாசிக்கும்போது பாருங்க, பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்கிட்ட கேட்கிறான், நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும்போது பாருங்க, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் குணப்பட்டவனாய் காணப்படுறான், மற்றவனை குணப்படுத்தக்கூடியவனாய் மாறுகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட குணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். இப்போ சூழ்நிலை புடைப்பது போல புடைக்கிறான், ஆனா நான் என்ன பண்ண போறேன், உனக்கு நான் உதவி செய்ய போறேன். அப்போ விசுவாசம் உனக்குள்ள குறைந்து போகாதபடி ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அவன் அநேக காரியங்களை ஜெயித்து விடலாம். இன்றைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, வசனத்தை தேவன் சொல்லி, பிரமாணங்களை தேவன் சொல்லி, அவைகளை ஒரு மனிதன் காத்து கொள்ளாத மனிதனுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் உள்ளவன். வசனத்தை உள்ள வைத்து ஒரு மனிதன் நடக்கும்போது அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், அவன் வாழ்க்கை தரத்துல மேன்மடைவான். நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றேன், நான் உன் தேவையை சந்திப்பேன்னு சொல்றாரு. அப்ப தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இந்த மாதத்தில் அவர் காப்பாற்ற வேண்டும் சொன்னா எனக்குள்ள வசனம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பாருங்க, எங்கன்னா வெளியில போறோம், என்ன பண்றோம், சாப்பாடை கட்டின்னு போறோம். காலையில் வீட்டில் சாப்பிட்டு நிற்கும்போது
அடுத்த வேளை மதியம் சாப்பாட்டுக்கு ஆயத்தமாயிடலாம். மதியம் சாப்பாட்டுக்கு ரெடியாக என்ன பண்ணுறான், கட்டிட்டு போகிறான். காலையில் வீட்டில் சமைக்கும் போதே மதியத்துக்கு கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுருவாங்க. சரி, மதியம் சாப்பிட்டு முடிச்சிருமா, சாயந்தரமாக திரும்ப அரிசி போட்டுருவாங்க. அப்போ பாருங்கள், சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து, சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகுது, ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான், பலவீனப்பட்டு போகிறான், ஒன்றும் இல்லாமல் போகிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, வசனம் அவ்வளவு முக்கியமாக இருக்குது. அதனால தான் சோதனைக்காரன் வந்தோடனே இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளாத, எதை உட்கொள்ளு, இந்த அப்பத்தை உட்கொள்ளு, இந்த கல்லை உட்கொள்ளுன்னு அதை கற்றுக் கொடுக்குறான். ஆனால் வசனத்தை வைத்து கொண்டிருக்க மனிதன் வாழ்க்கையில் அவன் பலமாக இருக்க முடியும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே 23:12 வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு ஒரு மனிதன் பண்ணுங்க பின் வாங்கக்கூடாது. அவைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளை கடைபிடிக்க வேண்டும், அவைகளை கொண்டு என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை நடத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். அந்த வார்த்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த வார்த்தையை உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை படிக்கிறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். எத்தனை பேர் பைபிளை படிக்கிறாங்க, அந்த வார்த்தையின்படி வாழ்வதில்லை. ஏன் வாழ முடியல? பின்வாங்கி போன ஒரு கூட்டம், பின்வாங்கி போன ஒரு ஜனங்கள். பாருங்க, இன்னைக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் உங்களுடைய வசனத்தை அதிகமாக நான் நேசிக்கிறேன். இந்த ஆகாரம் எனக்கு பெருசு இல்லைங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு முக்கியம் சொல்லிட்டு யோபு நடந்து கொள்ளுகிறார். அப்படி அவர் நடந்து கொண்டதுனால்தான் அவர் வாழ்க்கையில இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து பிசாசு வெட்கப்படணும்னு நினைச்சார். அந்த சொல்ற, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு யோபை காப்பாற்றினார், யோபுக்கு உதவி செய்தார். இப்படிய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தேவன் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் வாயில எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவது மனிதன் இல்லை. தேவன் எதை சொன்னாலும் அந்த வார்த்தையை கவனிப்பார், அதுக்கு உடனே என்ன பண்ண செயல்பட்டார். இன்னைக்கு பாருங்க, நம்மகிட்ட ஒரு வேலை விட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு காரியம் சொன்னாங்கன்னா நான் செய்ய மாட்டேன், அவங்க எதனா சொன்னாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் போகல. பாருங்க, விட்டு விலகுறவங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளே, தேவன் தேடுகிறவங்களே, தேவன் என்கிட்ட என்ன பேசினாலும் அதை நான் விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அந்த வார்த்தையின்படி நடப்பேன், அந்த வார்த்தையின்படி செயல்படுவேன், அந்த வார்த்தையின்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிற தேவன், உங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன். அவர் இந்த மாதத்துல உங்கள் தேவையை சந்திக்கிற தேவன். வசனத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. வசனம் தான் நமக்கு ஆகாரம், உன் வசனம் தான் ஆகாரம். ஒரு பக்தன் பாடும்போது உன் வசனம் தான் பசியாற்றக்கூடிய ஒரு உணவு. கவனிங்க, அந்த வசனத்தை ஒரு மனிதன் உட்கொண்டவனாய் மாற வேண்டும். இயேசுனால் தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று வார்த்தையை தனக்குள்ள வைத்து கொண்டதுனால அவரை அவர் காப்பாற்றினார். மறித்து விட்டார், அவ்வளவுதான் நினைச்சாங்க. 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்கு தேவன் அவரை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமா? உங்களுக்குள்ள வசனம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பான மாதமாய் மாறும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை நெருக்கப்படுகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க சொன்னீங்களப்பா, நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்களப்பா, நானும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த சோதனை காலங்கள்ல, சோதிக்கப்படுகிற நேரங்கள்ல இவர்கள் காப்பாற்றப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. காப்பாற்று, இவளை காப்பாற்று, இவளை காப்பாற்றப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் நாளுக்கு நாள் உம்முடைய கிருபையிலும் உம்முடைய பலத்தினாலும் வளரத்தக்கதாய், உயரத்தக்கதாய், மேன்மடைத்தக்கதாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தும். உங்களுடைய நாமத்துக்கே மகிமை 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 உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.